ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தமிழ் யூடியூபரா? அப்போது யூடியூப் லேட்டஸ்ட்டாக இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிற ஆட்டோ டப்பிங்கை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க. என்னடா இந்த ஆட்டோ டப்பிங் இருந்தால் நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய லாங்குவேஜில் இருக்கிறவங்க நம்ம வீடியோவை அவங்க லாங்குவேஜுக்கு போய் பார்ப்பாங்க, மாற்றி பார்ப்பாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. இப்போ என்னடா ஆஃப் பண்ண சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ அது என்ன காரணம், அது ஆஃப் பண்ணுறதுக்கு நான் எதுக்காக ஆஃப் பண்ண சொன்னேன், என்ன பிரச்சனை, இதை பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோ டப்பிங்கோடைய யூசேஜ் என்னன்னு சொல்கிறேன். ஆட்டோ டப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் உங்கள் வீடியோவை ஆட்டோ டிரான்ஸ்லேட் பண்ணி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நீங்களும் வேறு எந்த நாட்டோடைய கிரியேட்டர் வேணாலும், ஒரு இங்கிலீஷு, ஹிந்தி, இந்த மாதிரி எந்த மொழி வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு புரிஞ்ச சொந்த மொழியிலேயே நீங்கள் அந்த வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நல்ல அப்டேட் தானே, இதனால் நிறைய பேருக்கு வியூஸ் வருமேன்னு தான் இந்த அப்டேட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த அப்டேட்னால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம இந்த ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் கூட நிறைய ஃபீல் பண்ணியிருக்கலாம், எனக்கு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஆட்டோ டப்பிங் மூலிமா நம்மளுடைய வீடியோவோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் ஆயிடுது. இப்போ நான் தமிழில் ஒரு டைட்டில் கொடுத்தேன்னா அது இங்கிலீஷில் மாறிடுது. வீடியோவும் ஒரு சிலருக்கு என்னுடைய வீடியோவை கூட ப்ளே ஆகிறது இங்கிலீஷில் ப்ளே ஆகிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீடியோ கூட இங்கிலீஷில் ப்ளே ஆகியிருக்கலாம். அது கூட உங்களுடைய ஆடியன்ஸ் யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸான ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு தமிழ் யூடியூபர்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க. அவங்களுக்கே உங்கள் வீடியோ சரியாக புரியல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வியூஸ் குறையும், இம்ப்ரெஷன்ஸ் குறையும். நீங்கள் ஒரு நல்ல வீடியோவே போட்டிருந்தாலும் அந்த வீடியோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ டப்பிங் நல்ல விஷயம்தான், உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஆனால் நம்ம யாருக்காக வீடியோ போடுறோமோ அவங்க முதல்ல பார்க்கணும். இப்போ நான் தமிழ் யூடியூபர்ஸுக்காக இந்த வீடியோ போடுறேன். தமிழ் யூடியூபர்ஸ் முதல்ல இந்த வீடியோவை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபாரின் யூடியூபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்தா ஓகே. ஆனால் தமிழ் யூடியூபர்ஸையே இந்த ஆட்டோ டப்பிங் பார்க்க விடாமல் பண்ணிடுச்சுன்னா இது நம்ம சேனலுக்கு ஒரு குரோத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிற விஷயமா அது இருக்குல்ல. அதனால் சேம் டைம் இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஆஃப் பண்ண வேணாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இதனால் பிரச்சனை அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர்த்தோடைய டைட்டில் சேஞ்ச் ஆகுது, வீடியோ இங்கிலீஷில் ப்ளே ஆகுது. இப்போது ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறவங்க, யூடியூப்பை பற்றின எல்லா செட்டிங்ஸும் தெரிகிறவங்க அந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி அவங்க வீடியோவை பார்ப்பாங்க. பட் ஆனால் புதுசாக வரவங்க அல்லது யூடியூப் செட்டிங்ஸை பற்றி பெருசாக தெரியாதவங்களுக்கு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது. அதை சேஞ்ச் பண்ணாமலே பார்ப்பாங்க. ஒரு டைம் பார்ப்பாங்க, 2 டைம் பார்ப்பாங்க, அப்புறம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோவை போட்ட கிரியேட்டருக்கு வியூஸ் குறையும், க்ரோத்து ரொம்ப அடிவாங்கும். ஸோ இதுதான் மெயின் முக்கியமான காரணமே. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஆட்டோ டப்பிங் மூலிமா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆடியன்ஸ் நம்மளை பார்க்குறதுங்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காக வீடியோ போடுறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவை பார்க்கணும். அதுவே தடையாகுதுன்னா அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஒரு க்ரோத் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா சேனலுக்கும் இது பாதிப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு சில முக்கியமான சேனல்களுக்கு பாதிப்பு இல்லை. முக்கால்வாசி எல்லா சேனலுக்கும் பாதிப்பு இருக்குது. ஒரு சில சேனல்களுக்கு பாதிப்பு இல்லை. என்னதுன்னா, அதாவது இந்த காமெடி சேனல், அதாவது பேசி காமெடி பண்ணாமல் தன்னுடைய பாடி லாங்குவேஜால் காமெடி பண்ணுற நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி காமெடி சேனல், சேலஞ்சு சேனல், உதாரணத்துக்கு மிஸ்டர் பீஸ்ட் சேனல்லாம் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணி சேலஞ்ச் வீடியோ பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வீடியோக்கள் எல்லா நாட்டிலையும் எல்லாராலையும் ரசிக்கப்படுற வீடியோவாக இருக்குது. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ ஆனால் நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல இந்த மாதிரி நம்ம ஓன் லாங்குவேஜில் நம்ம போடுறோம். இது வேறு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அது நிறையா வியூஸ் அடி வாங்குது, நம்மளுடைய ஆடியன்ஸே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை ஆஃப் பண்ணுறது பெட்டர்.
உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை இதே மாதிரி நான் வீடியோவை கிரியேட் பண்ணிடுவேன். நீங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் யூடியூப் டிப்ஸு தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ நிறைய யூடியூப்பை பற்றின இன்டெப்த்தான டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.